நெல்மணிகள் மழையில் நனைந்து நாசமாகி விட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் நாடகமாடுகிறாராம். அவரோடு சேர்ந்து விவசாயி வீட்டு பெண்ணும் நாடகமாடி இருக்கிறாராம். நாடகமாடுவதில் பெயர் பெற்ற உதயநிதி இதை சொல்லி இருக்கிறார். உதயநிதிக்கு சம்பா என்றால் என்னவென தெரியாது, குருவை என்றால் என்னவென தெரியாது, வயலும் தெரியாது, வரப்பும் தெரியாது, நடவு என்றால் என்னவென தெரியாது, அறுவடை என்றால் என்னவென தெரியாது. அவருக்கு தெரிந்ததெல்லாம் இன்ஸ்டாகிராமில் ரீபோஸ்ட் செய்வதும் நடுராத்திரி நேரத்தில் சினிமாவுக்கு ரிவ்யூ எழுதுவதும் தான். கருணாநிதியின் பேரன் ஸ்டாலினின் மகன் என்கின்ற ஒற்றை காரணத்தினால் அரசியலில் நடந்த ஆக்சிடென்ட் தான் அவருக்கு கிடைத்திருக்கும் துணை முதல்வர் பதவி. அப்படிப்பட்டவர் அடிப்படையில் ஒரு விவசாயியான எதிர்க்கட்சி தலைவர் நாடகமாடுவதாக சொல்லி இருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவரிடம் தனது வேதனையை கொட்டி தீர்த்த ஒரு விவசாயி வீட்டு பெண்ணையும் இழிவுபடுத்தி இருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் தொடங்கி விவசாயிகள் வரை அனைத்து தரப்பு மக்களும் அடி அடி என அடித்து துவைத்த பிறகு போனா போகுது என தஞ்சாவூரில் ஒப்புக்கு ஒரு ஆய்வை நடத்தி இருக்கிறார் உதயநிதி. ஆய்வுக்கு பிறகு அவர் பேசிய அத்தனையும் பொய் பொய் பொய், பொய்யை தவிர வேறு எதுவும் இல்லை என்கிறார்கள் விவசாயிகள். அதேபோல இங்கே நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து விட்டது என்ற ஒரு நாடகத்தையும் திரு எதிர்க்கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவரிடம் இங்கே போடப்பட்ட நெல் மூட்டை முளைத்து விட்டதாக ஒரு பெண்மணி கூறுகின்றார் என்று நேற்று தெரிவித்திருக்கிறார். நான் உடைய மாவட்ட ஆட்சியர்களிடத்தில் முதலமைச்சருடன் நான் தொடர்பு கொண்டு பேசி அது என்ன என்று ஆராய சொன்னோம். நல்ல பார்வை திறன் இருக்கும் எவருக்கும் டெல்டாவில் என்ன நிலை இருக்கிறது என்பது நன்றாகவே தெரியும். மழையில் நனைந்து நெல் மூட்டைகள் எப்படி முளைத்திருக்கிறது என்பதை பல ஊடகங்கள் வீடியோவாக வெளியிட்டுள்ளன. நெல் கொள்முதல் நிலையங்கள் சிறப்பாக செயல்படுவதாக சொல்லுகிறார் உதயநிதி. கடலூரில் லாரியில் ஏற்றப்பட்ட நெல் மூட்டைகள் அப்படியே நனைந்து முளைத்து பூசணம் பிடித்து நாசமாகி கிடக்கிறது. இறக்குவதற்கும் ஆளில்லை, கேட்பதற்கும் நாதி இல்லை. இதுதான் இன்று நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படும் லட்சணம். இதை கூட ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த கருணாநிதியின் வாரிசு தங்களது வழிகளை சொன்ன விவசாயி வீட்டு பெண்ணையும் இழிவாக பேசி இருக்கிறார். அதேபோல இங்கே நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து விட்டது என்ற ஒரு நாடகத்தையும் திரு எதிர்க்கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவரிடம் இங்கே போடப்பட்ட நெல் மூட்டை முளைத்து விட்டதாக ஒரு பெண்மணி கூறுகின்றார் என்று நேற்று தெரிவித்திருக்கிறார். நான் உடைய மாவட்ட ஆட்சியர்களிடத்தில் முதலமைச்சருடன் நான் தொடர்பு கொண்டு பேசி அது என்ன என்று ஆராய சொன்னோம். ஆட்சியர் அவர்கள் சம்பந்தப்பட்ட பெண்மணியுடைய ஊரான வரவுக்கோட்டைக்கு அதிகாரிகளை அனுப்பி உடனே ஆய்வுகளை நடத்தினார். அந்த ஆய்வில் அந்த அம்மையார் 5 ஏக்கர் குத்தகை நிலத்தில் நடவு செய்துள்ளது தெரிய வந்துள்ளது. அவரது வயல்ல இன்று மதியம் வரை எந்த அறுவடையும் இதுவரை நடைபெறவில்லை. அறுவடையே நடைபெறாத வயலிலிருந்து அவர் எப்படி நெல் மூட்டைகளை சென்டருக்கு கொண்டு வந்தார் என்று அவருக்கு தான் வெளிச்சம். இவர் இப்ப சொல்றதும் பொய்யின்னு நாம சொன்னா உடன்பிறப்புகள் நம்ப மாட்டாங்க. ஒரு பிரபலமான ஊடகம் அண்ணன் சொல்ற அந்த பெண்கிட்டையே பேட்டி எடுத்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நெல் கொள்முதல் செய்யாததால அறுவடை செய்ய முடியல. எதிர்க்கட்சி தலைவர் வரும்போது வயல்ல முளைச்சு கிடந்த நெல்லை எடுத்துட்டு போய் காட்டினேன். எந்த இடத்துலயும் அறுவடை பண்ண நெல் முளைச்சிடுச்சுன்னு நான் சொல்லல. நான் தெளிவா தான் பேசியிருக்கேன். வயல்ல நாசமானது தான் சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிகாரிகள் சொல்றதை வச்சு எப்படி துணை முதல்வர் ஒரு பெண் மேல அபாண்டமா பழி போடலாம்? முதல்ல அவங்க ஊரு, பேரு, அட்ரஸ் எல்லாம் ஏன் சொல்றீங்க? பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பேசத்தான் சார் செய்வாங்க. அவங்கள அதிகாரிகளை விட்டு மிரட்டுவீங்களா? அவங்க அடையாளத்தை வெளியில சொல்ற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? இப்படி பேசுறது மூலமா இனி யாரும் அரசுக்கு எதிராக உண்மையை வெளியில சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறீங்களா என விவசாயிகள் கேட்கிறார்கள். மேலும் மேலும் பொய்களை பேசாம நெல் மூட்டைகள் பல முளைத்து நாசமாகி இருக்கிறது. அதற்கான நிவாரணத்தை கொடுக்க கருணாநிதியின் வாரிசுகள் முயற்சிக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாகவும் இருக்கிறது.